அருள்மிகு தையல் நாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ வைத்தீஸ்வரன் திருக்கோயில். இக்கோயில் வட வைத்தீஸ்வரன் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய கருவறையில் வைத்தீஸ்வரன் என்றழைக்கப்படும் பெரிய சோழர் கால சிவலிங்கம் வட்ட வடிவ பத்ம பீடத்தின் மேல் மூலவராக அருள் பாலிக்கிறார். தெற்கு நோக்கிய சன்னதியில் அம்பாள் தையல் நாயகி வீற்றிருக்கிறார். 4 கரங்களுடன் அம்பாள் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். விமானத்தின் அடித்தளமும் மேற்கட்டுமானமும் கஜபிரஷ்டம் என்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளன. இது தொண்டை மண்டலத்தில் காணப்படும் பல சோழர் கால கோவில்களின் வழக்கமான அமைப்பாகும். விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகிய கோஷ்ட மூர்த்தங்கள் உள்ளன. கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி கால தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். அவர் சூலாயுதம் மற்றும் நாகாபரணம் ஆகியவற்றுடன் காட்சியளிக்கிறார். எனவே அவர் நாகதோஷத்திலிருந்து மக்களை விடுவிப்பதாக கருதப்படுகிறார். சிறப்பு அம்சமாக சண்டிகேஸ்வரருடன் சண்டிகேஸ்வரியும் உள்ளார். இத்தலத்தின் புராணத்தின்படி ஒருமுறை கோயில் அர்ச்சகரின் மகனை பாம்பு கடித்துவிட்டது. அர்ச்சகர் அவரை இறைவன் முன் வைத்து பிரார்த்தனை செய்தார். அப்போது இறைவன் பசுவின் வடிவில் வந்து பாம்பு கடித்த சிறுவனின் பகுதியை நக்கினார். அச்சிறுவன் குணமடைந்தார். அந்த கிராமம் அப்போது பிள்ளை நக்கிய பாக்கம் என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் பிள்ளை பாக்கம் என்றானது. பல்லவர் காலத்து கோயில் 2ஆம் பராந்தக சோழனால் புதுப்பிக்கப்பட்டது. சுமார் 550 ஆண்டுகளுக்கு முன்பு கோல்கொண்டா நவாப் படையெடுப்பால் அழிக்கப்பட்ட இந்த கோயில் 1977ஆம் ஆண்டு இக்கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீ நமச்சிவாய செட்டியாரால் புதுப்பிக்கப்பட்டுள்ளது.